பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. காப்புலிங்காபுரம் முதல் உத்தரவு. காப்புலிங்காபுரம் தலைவன் தலைவி வாரீங்களா? எங்க வராங்கப்பா? காப்புலிங்காபுரம். காப்புலிங்காபுரம் ரெண்டு கணவன் மனைவி 2 வாங்க, கால் வந்துட்டு வரலாம். ஓய் ஒன்று வர விழுங்கடா. ராஜன் சேர் உட்காரு, உட்காரலாம். 2 பேருடைய மனதும் ஒரு நிலைப்படவில்லை. 2 பேரும் ஒன்று போல நின்று பிரார்த்தனை செய்து காலில் விட்டுவாங்க. இந்தாப்பா, மனம் கோணாமல் குழப்பம் இல்லாத உணர்வோடு வாங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே கொஞ்சம் விவசாய நிலங்களும், அதை தாண்டி வலதுபுறத்தில் ஒரு மரமும் கோயிலும் இருக்கா? அதுக்கு உள்ளே போன பிறகு தான் உங்கள் வீடுகள்லாம் வருது. 1க்கு மேற்பட்ட வீடுகள் உன் உறவுக்கும் உனக்கும் இருக்குது. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? சரி, கேட்டு பார்ப்போம் வாங்க. ஓகே, உட்காரலாம். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் பண வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கா. அதனால் கொடுத்த பணங்கள் உனக்கு இதுவரை கை வந்து சேரலை, மன வருத்தங்கள் நிறைய. அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் எந்த வாரிசுகளுக்கும் விருத்தியான வாழ்க்கை இதுவரை நிறையவர்களுக்கு அமையலை. ஆனால் எனக்கு வரக்கூடிய வாரிசு விருத்தி உள்ளதாகவும் வம்சவழி பெருகக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதனால் எனக்கு நல்ல வரம் வேணும், குழந்தை வர வேணும்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. யார் நீங்கள்? வரீங்களா? வாங்க. அமைதி, வரலாம். இப்படி 4 தடவை 5 தடவை விழுந்தால் எல்லாருக்கும் நேரம் போயிடும். ஒரு தடவை விழுந்துட்டு வந்துடணும். அதனால் உனக்கு நான் குழந்தை வரம் கொடுக்கறதுக்கு கேட்டேன். என் தங்கை காளி வந்தா. என்ன பிள்ளைப்பா பிறக்கும்னு கேட்டேன். சித்திரை மாதம் பொங்கலுக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். காளீஸ்வரி என்ன பேர்? வரலாம். உடனே வா. இந்த அப்படி வெற்றியாகி தரேன், தொழிலையும் நல்லா ஆகி தரேன். இன்னும் சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படி நடக்கட்டும். திருச்சி மாநகர், திருச்சி வண்டனா வந்துட்டோம்னு சொல்லுடா. வண்டமுங்க வண்டை. தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வா. நின்ற இடம் யாவும் நிழல் போல தோடுதே அன்று சொன்ன வார்த்தை. பிள்ளை எங்கப்பா இருக்கு? யாரு? என் பிள்ளை தான். எங்கே இருக்கு? வீட்டில். என்ன செய்யணும் பிள்ளைக்கு? 2 பேரும் நடக்க முடியல சாமி. ஆக்சிடென்ட் நடக்க முடியல. கால் வந்துட்டு வா. அன்று சொன்ன வார்த்தை அடைவோ. என்னப்பா? ஆமாம். ஓ சரி, கேட்டோம். வரலாம். உடனே வா. 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரகங்களை பார்த்து சொல்லுகிற பொழுதே சில ஆபத்துகளும் சூழ்நிலைகளும் நடக்கும் அப்படின்னு கிரகத்தில் இருக்குது. புரியுதா? கிரகம் என்பதை ஏற்பது மனசா அறிவா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒரு பக்கம் போயிட்டாலும், ஆனால் கிரகப்படி இப்போ நடந்தது தான் நடைமுறையான விளக்கம். இந்த பிள்ளைங்களுடைய கால், ஒருவருக்கு கால் 2ம் சரியாயிடும். இன்னொரு பிள்ளைக்கு இடுப்பு சம்மந்தமான வலியும் வேதனையும் இருக்கும். அது 2ஐயும் மாற்றி தெளிவாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு
வெற்றிவேல் முருகனுக்கு. நல்லா இருப்பா. கடன்கள் மனவேதனை தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாருப்பா? கால் நோட்டு வரலாம். என்னையா? சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக நீ பார்க்குற தொழிலும் நிலபுலன் சம்பந்தமான குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் சில பேர்களாக விசாரணை வழக்குகள் தான் சந்திக்கக்கூடிய தலைவிதி உனக்கு நடந்துருச்சு. அதனால் இதிலிருந்து வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த விடுதலை எப்பொழுது என்பது உன் கேள்வியாகும். கால் விட்டுருவான். நல்ல செய்தி வரணும்னு நான் சொன்னேன், நீ போனவே தூர போட்டேன். எப்படா வர்றது? கண்ண முடிக்கா. கருப்பசாமி என்ன செய்யணும்? தை மாதம் 20ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் உன்னுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு விளக்கம் கிடைக்கும். அதில் உனக்கு கடன்கள் தீரக்கூடிய அளவுக்கு நான் செல்வத்தையும் தரேன், வெற்றியை தரேன். வர வச்சுட்டேன். போய்ட்டு நல்லா கருப்பசாமிக்கு. அதே திருச்சி மாநகர் தன் மகளை பற்றி கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தீங்களா? வாங்க. பொம்பளை பிள்ளையாம்மா உனக்கு எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. இரவல் தந்தவன் கேட்டாய். நல்ல காலில் விடல அப்சே. சாமிகிட்ட மனத்தை குடும்பம்ல என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி. வரலாம் மகளே, வா. நாட்டுக்கு நாடு மட்டும் பிள்ளை திரும்பி வரணுமா? கண்டிப்பாக வரணுமா? பிள்ளை மட்டும் வரணுமா ஜோடியாக வரணுமா? ஜோடியாக தான் வர வைக்க முடியும், தனியாக வர முடியாது. நல்லா அமைச்சு தந்துடுறேன். காலில் வந்துட்டு வா. ஏன்னா எல்லாமே நிறைவாயிடுது. இனி அறகுறையாக கூட்டு வர முடியாது. நாராயணா. குழந்தை ஜனன பாக்கியம் உருவாகக்கூடிய நேரம் வந்துருச்சு. பேரன் பேத்தியோடு உன்னை சந்திக்கிறேன் மகளே. ஆவலுடன் இருப்பாய், ஆனந்தமாகவும் இருப்பாய். அடுத்து கருப்பசாமிக்கு மதுரை மாநகர். மதுரை சாமி ஐயா, எங்கள் வீட்டில் அடிக்கடி சாவுதாங்க ஐயா. அது ஏன் நடக்குன்னு தெரியணுமா ஐயா? கால் வந்துட்டு வரலாம். சேயினை எழுப்பிடுவேன், சேர்ந்து விளையாட செய்திடுவேன். நாவிய கடுகு வேண்டும், அதுவும் நாவுரித்தானு வேண்டும். சாவினை அறியாத வீட்டில் தந்ததாயிருத்தல் வேண்டும். புத்தர்கிட்ட போய் ஒரு தாய், என் குழந்தை செத்து போச்சு. அமைதி. என் குழந்தை செத்து போச்சு பகவானே, என் பிள்ளையை நீங்கள் உயிரெழுப்பி தர வேண்டும் என்று கேட்டாள். உடனே புத்தர் சொன்னார், மகளே, உன் சேயினை எழுப்பிடுவேன், உன் குழந்தையை நான் எழுப்பிடுவேன், சேர்ந்து விளையாட செய்திடுவேன், சேர்ந்து விளையாட செய்திடுவேன். அப்படியா? நடக்கட்டும் சாமி. அதுக்கு என்ன செய்யணும்? நாவிய கடுகு வேண்டும். நல்ல தெளிவாக ஆக்கப்பட்ட கடுகு வேணும். உடனே கொண்டு வரேன். அதுவும் நான் ஊறித்தானு வேண்டும். 4 பக்கம் வேணும். வாங்கிருந்தேன் சாமி. ஆனால் சாவினை அறியாத வீட்டில் அது தந்ததாயிருத்தல் வேண்டும். எப்படி வீட்டில் தந்திருக்கணுமா? சாவறியாத வீட்டில் தந்திருக்கணும்னு சொன்னார். மடியில் பிள்ளைய போட்டுட்டு ஊராக சுற்றினா. கடுகு இருக்குன்னுச்சு ஒரு வீடு. தாரம்னா, அம்மா உங்கள் வீட்டில் யாராவது செத்தாங்களா? போன மாதம் எங்கள் தாத்தா செத்தார், உன் கடுகு வேண்டாம், ஒன்று வேண்டாம் தாயி. அப்படி சொல்லி ஒவ்வொரு வீடாக பார்த்தா. ஊரெல்லாம் சுற்றி அறிந்தாள், உயிரற்றோர் இல்லமில்லை. சாகாத வீடு உலகத்தில் இல்லை. மாறில்லாத உயிரை மகானே காக்க வேண்டும் என்று சொல்லி உடனே வந்தா. சுவாமி, எனக்கு ஞானம் புகட்டியதுக்கு நன்றி. அதனால் மரணமில்லாத பெருவாழ்வை பெறுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்குமே இடமில்லை. உண்மையை உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னாள். ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும் என்ன நடக்குன்னா,
உன் சகோதரி புருஷமாரெலாம் தூக்கு போட்டு சாவுதான். அப்படி அந்த மனநிலைகள் பேதமாகுவதற்கு என்ன காரணம்? அப்படி எதுவும் செய்வன வைவன கோளாறு நடந்துச்சா, அப்படி இல்லைன்னா கிரகங்களால் நடந்துச்சா, இல்லை நாங்கள் இருக்கிற வம்சவழியில் எதுவும் பாவங்கள் நடந்து இந்த பிரச்சனைகள் நடந்ததா என்பது உங்கள் கேள்வி. கால்வன் சொன்னால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நீங்கள்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு என்னையை அழைக்கக்கூடாது, இழுக்கக்கூடாது, பார்த்துக்காங்க. அருள்வாக்கு நடக்கும்போது கொஞ்சம் பக்தியோட இருங்க. அந்த மனைக்குள்ள போய் பார்த்தேன். 5 தலைமுறைகளுக்கு முன்னால் ஐந்து தலைமுறைகளுக்கு முன்னால் இறக்காத ஒருவனை இறந்து விட்டான் என்று சொல்லி அடக்கம் செய்து விட்டான் உங்கள் முப்பாட்டை. அதனுடைய பாவத்தின் பிரதிபலிப்பிலே அந்த ஆத்மாவுக்கு துணையாக இருந்தவர்கள் இறந்து போனவனுக்கு பிள்ளை 5. அந்த 5 பிள்ளைகளுடைய பாவமும் ஒன்றை கொண்டு சேரும்னு சொல்லி சாபம் விட்டுட்டு உயிர் விட்டான். அதனால் இப்போ உன் குடும்பத்தில் 5 பேரில் 3 பேர்கள் உயிர் இழந்துட்டாங்க. உண்மையா? இப்போ 2 பேர் பாக்கி இருக்கிய. அந்த 2 பேரில் ஒருத்தன் ஓம் புருஷன். அவனும் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இறந்தோர்களை அடக்கம் செய்யக்கூடிய பணியை செய்து கொண்டு இருக்கிறான். கால்வன்ட்டுவா பெத்தாதான் பிள்ளையா? என்னடா கட்டினாதான் புருஷனா? அப்படி ஒரு கேள்வி இருக்கும் உலகத்தில். இருக்குமா இருக்காதா? அதை மாதிரி அவனுக்கு எதுவும் மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது, என் உடன் பிறந்தவர்களுக்கு நடந்தது போல எனக்கும் நடந்துடக்கூடாது. அதனால் சாவித்திரி யமலோகம் சென்று வரவாங்கி கணவனை காப்பாற்றியது போல, ஐயா கருப்பசாமி, என் புருஷனுக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கா இல்லையா, அதை நீங்கள் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீ கேட்க வந்திருக்க. கால்வன் சொல்லலாம். என்னம்மா ஊழை விடுது? உன் வீட்டு பக்கம் ஊழை இடுத. உன் ஊர் பக்கம் ஊர் பேர் என்ன பேர்? வடக்கம்பட்டி. மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி. வடக்கம்பட்டி. நரிகளாக வருத எங்கள் ஊரில் ஃபுல்லாக 2 சைடுமே வந்துட்டு ஆறுகள் நரிகள் வந்து ஊழை இடுது. டிங் டிங் கால் வந்துட்டு வா. சத்தம் கேட்கடா. ஊழை இடுது. முடிஞ்சிருமா? நடக்குமா? சரி, கண்ண முடி உட்கார். 88 வயது வரை உன் கணவன் உயிரோடு இருப்பான். செட்டி உண்டு மகளே. தொழிலை பற்றி வெற்றியாக்கி அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்களை செம்மையாக வாழ வைக்க. என் பொண்ணு லவ் இதுன்னு போயிட்டு இருக்கா. அதை எந்த தப்பு பண்ணாமல் காப்பாற்றுறேன். போய்ட்டு வா. லவ் பண்ணது நல்லது தானம்மா. சரி வேண்டாம்மா, காப்பாற்றிடுவாங்க. ஏம்ல எழுக்கிய எத்தனை வயதில் நீங்கள் கருப்பசாமிக்கு மதுரை மாநகர் உடல்நிலை என்னப்பா? வா பக்கத்தில். என்ன விஷயம்? என்ன கிட்னி ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? கொஞ்சம் நீங்களாம் அவனை தொடாதீங்க. பேர் என்ன? கண்ண முடிட்டா மெயினாக கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அம்மா அப்பா இவனுக்கு பேச்சு இன்னொரு 3 நாளையில் வந்துடும். ஒரு முறை இல்லை, சரியாக்கி தந்துடுவோம். தைரியமாக சுவாமியே. நரம்புகள் பாதிக்கலை. தைரியமாக இருங்க, வெற்றி உண்டு. வாமா இல்லாருமா வாயா. உன் பிள்ளையை காப்பாற்றுவோம். கடன் அடைச்சி தரேன்டா. அள்ளி தந்தாச்சு. ஆனந்தமாக இருப்போம்.
கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் என் மகனை திருத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா மகன் எங்கே இருக்கான்? கால் வந்துட்டுவாங்க. நல்லா இருக்காடா? அழகா இருக்குமே. இது வேற பூ, இது வேற பூ. எதுவும் பையன் எங்கடா இருக்கான்? எங்கே இருக்கான்னு தெரியலையா? ஒரு பூவோடு ஓடி போயிட்டான். அந்த உங்கள் ஜாதி இல்லை அந்த பூ, தெரியுமா? வேற வேற காட்டுதை பற்றியா? கால் வந்துட்டுவா. இல்லை பேரா கண்டுபிடிச்சிருவேன், ஒழுங்காக உட்காரணும். கர்மசாமிக்கு இப்போ உன் மகன் திரும்பி வரணுமாடா? அந்த பிள்ளையோடய வர வச்சிருட்டுமா? பொன் பாவம் பெரிய பாவம் இல்லையா? அந்த பிள்ளை குழந்தை இருக்கு சாமி. இருபது குழந்தைய காப்பாற்றுறது புண்ணியம் தானே? தப்பு இல்லையா? இன்னொருத்தனுக்கு பிறந்த குழந்தைய நம்ம எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? என்னப்பா? எங்கே மருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிடுவேன். என்னம்மா? எங்கே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுவேன். சாதிக்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஜாதிக்கு சாகாத தீ என்று பெயர். இலக்கணத்தில் இடைப்போதி. சாவன்னா ஊடால காவன்னாவை எடுத்துட்டாங்க, தீயை மட்டும் வச்சுட்டாங்க. ரெண்டையும் சேர்த்தா சாதி. ஊடால அந்த காவனாவை போட்டால் சாகா தீ. இன்னைய வரை இந்த தீ அழியுதா? சாதிங்கிற தீ இன்னைய வரை அழியுதாயா? அழியாது. சாகாத தீ. கொஞ்சம் கண்ண முடுங்க. உன் மகன் வேணும்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டு தான் வருவான், இல்லைன்னா அவன் வரவே மாட்டான். நம்ம கொஞ்சம் போய் சொல்லி என்ன செய்யலாம்? கூப்பிட்டு வரணுமா வேண்டாமா? உன் மகன் தான் வேணும். பிடிச்ச வாரத்தில் மாற மாட்டேங்கட. கால் வந்துட்டு வா. பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்துருக்கான், அவளுக்கு தாலி கட்டியிருக்கான். இது என்னடா பண்ணுறது? அவள் பழைய தாலியை கழுத்தி வீட்டில் வச்சுருக்கா. நல்ல பிள்ளைடா, கெட்டிக்காரி. கொஞ்சம் அவள் உள்ளத்தை கொஞ்சம் நான் பார்க்கேன். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க பொதுமக்களே. என்னப்பா பாம்பு வந்துருச்சா? இல்லையே. ஆ என்ன போகுது? ஓ சரி, ஓ சரி. கண்ண முடியலையே நீ. உள்ளத்தை சிதறடிக்க போய் உள்ள. ஒழுங்கா உட்காரு. ஐயா ஓ இல்லை, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலை. கூட்டு போய் சும்மா பொய்த்தாடி தான் கட்டியிருக்கான். அவனை கூட்டு வந்துடுறதா, நீ கவலைப்படாத. காலில் விழுந்துட்டோம். சட்டப்படி போகலை, தப்பிச்சுட்டான். ஒரு சின்ன ட்ரைனிங். கர்மசாமிக்கு அப்படின்னா அந்த பெண் பாவம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பீங்களாப்பா? உண்மையா இல்லையா? நம்ம வீட்டில் அப்படி ஏற்பட்டாலும் நம்ம அதை கேட்க தானே செய்வோம். அவள் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுது சாமி. ஏன்னு கேட்டேன். அவள் ரொம்ப திறமையானவா, இவனை விட நல்லவர்களை கூட அவள் கையில் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை உடையவா. அதனால் உன் மகன் ஒரு சோம்பேறி பையன் கூட்டு வந்தாச்சு. கவனமாயிரு, புரியுதா? வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து வர எந்தி கூட்ட. நல்லாரு, அடுத்து பேசுவோம். புதன்கிழமை என்னை வந்து பாரு. அதே மதுரை மாநகர் உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கு உடல்நிலை இல்லை? வாங்க. என்ன செய்யுது? யாருக்கு? கால் வந்துட்டாங்க. ஒரு கால் நல்ல காலில் விடலையே. கால் விட்டாங்க. நல்ல காலில் தான் விழுந்தியே, ஆனால் நல்ல விழலைன்னு அர்த்தம். குமரகுருபுரம் வந்துட்டானா? பாப்பா, உன்னுடைய மனைவியினுடைய பாதங்களை பார்த்தேன். பாதங்கள் அப்படி அமுக்குனா பண்ண விடுதலைட்டான். நீர் சம்பந்தமான வலியும் வாத ரோகம் சவ்வு சம்பந்தமான பாதிப்பு இருக்குது. அதையும் சரியாக்கி தரேன். கிட்னி சம்பந்தமான பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. வராமல் காப்பாற்றி வெட்டியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? முருகா, என்ன உன் பையனை பார்த்தோன்னே வேலும் மயிலுமாக முருகப்பெருமான் வந்து நின்றார். அதனால் உன் பையன் இருதார யோகம் உடையவன். எத்தனை தாரம்? இருதார யோகம் உடையவன். ஐயாவுக்கு பொண்டாட்டி தானே?
பக்கத்தில் வா, கண்ணை மூடு. பையனுக்கு வேலையும் தரேன், நல்ல வாழ்க்கையும் தரேன், மனைவிக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றியும் தரேன். இந்தா சந்தோஷமாக இருப்பா. கர்மசாமிக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனை உடையவர் யாருப்பா? மதுரை மாநகர். வருக வருக. நிலம் சம்பந்தமாக பக்கத்தில் வந்து ஒன்று மடக்குவோம். கால் வந்துட்டு வாப்பா. உன் துணைவியார் எங்க? நீங்கள் கோர்ட்டில் கிடக்கா உங்களுக்கு நிலம் சம்பந்தமா? உட்கார். இந்த பையன் யாருடா முன்னால் வந்துருக்கானா? என்ன இன்னொரு கால் விட்டுவாங்க. வரப்பேச்சி அம்மனையும் வணங்கி வந்த பேரழகு வீரகாளி ஒத்திரகாளி. உங்கள் வீட்டு வாசல் பக்கத்தில் போனேன். வீட்டு எல்லைகளெல்லாம் தாண்டி முனீஸ்வர சாமி இருக்கிறாரு. என் தங்க பேச்சு ஒருத்தி இருக்கிறாப்பா. இருக்காளாடா? நெல்லு அம்மா, நெல்லுக்கா செல்லம். செல்லக்குட்டி நெல்லு, செல்லக்குட்டி கால் வந்துட்டு வாங்க. சரி, அமைதியாருமா. கர்மசாமிக்கு ஓகே. இந்தா அமைதிப்படு பார்க்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளையை பற்றி மன அபிப்பிராயத்தில் ஒரு குறையும் குழப்பமும் இருக்குது. அதை செம்மையாக்கி வெட்டியாக்கி தரேன். உன் இடம் சம்மந்தமான விஷயத்தில் வில்லங்கமும் செய்வனை கோளாறுகள் சம்மந்தமான பிரச்சனையும் நடந்துக்கிட்டு, அதையும் செட்டாக்கி உங்களுக்கு துன்பம் இல்லாமல் ஆக்கி தந்தால் போதுமில்லா. கால் விட்டுவாங்க. பத்திரமெல்லாம் திருத்தி எழுதியிருக்காங்களேடா? பட்டாவே மாறிடுச்சு. ஆமாடா, திருத்தி எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பேரெலாம் விடுபட்டுருக்க. ஆமாம் சார், பட்டா வந்துருக்கு. எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டாங்க. பக்கத்தில் வாங்க, மாத்துவமான பார்ப்போம். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்னும் பள்ளி செல்ல மனமல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. கால் ஒன்றலாம். யாருக்கா? சேர்ந்தாளா? நான் நம்புவேனா? அவர் வந்து இஸ்லாமியர், நீங்கள் எப்படி சேர்ந்தாள்? சரி சரி உட்காருங்க. அவர் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னு கேட்டேன். நீங்கள் எல்லோரும் நிலம் சம்மந்தத்தில் எல்லோரும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அதனால் அதுக்கு ஒரு விடை கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக ஒரு வார்த்தை அப்படி ஒன்று வீசி பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு நான் பெர்சனலான விஷயத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு. உன் மகனுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நேரங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கு, பணங்கள் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. இடமாற்றம் சரியாகுமான்னு அவன் சிந்திக்கிறான். இடமாற்றம் செய்ய வேண்டாம், அந்த இடத்த சரியாக்கி தரேன். நீ போட்ட அக்ரிமெண்ட்டில் செலவு இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. அவைகள்லாம் இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே சம்மந்தப்பட்ட ஆட்களை உன்கிட்ட பேச வைக்கிறேன். 2 இடத்த உனக்கு விற்று தாரேன். சில கோடிகளை உன் கையில் தந்துட்டேன். கர்மசாமிக்கு நல்லா இருக்கப்பா. என்னங்க பணம்? அதான் வேணும் மைனா. எங்களுக்கும் அதான் வேணும். அதே மதுரை மாநகர் எல்லை என் வீட்டில் நோய் பிணி காட்டுத கருப்பசாமி. அதுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்க வந்திருக்கான். ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாற்றி வச்சாரு, இதை போட்ட கணக்கு மாறி விட்டது, போய் விழுந்தாரு. நல்ல காலில் விடலை, சாமிட்ட மனதை கொடுக்கலன்னு. நம்ம என்ன ஆஃபீஸாக நடத்துகிறோம், லேசாக வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறதுக்கே இல்லைல்ல. வரலாம். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அமைதியாக இருங்க மக்களே, கொஞ்சம் நல்லா அமைதியாக இருங்க. வரலாம். 4 தலைமுறைகளுக்கு முன்னால்
உன் முப்பாட்டை முதலியே இறந்து போயிட்டான், அவனுடைய பொண்டாடி தனித்து இருக்கும் பொழுது சில பேர்களுக்கு நோய் பணிகளுக்கு ஐடியா காட்டி வழிகாட்டினா அவளை இன்னும் தெய்வமாக பல பேர்கள் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுடைய செயலில் ஏற்பட்ட சில பாவ வினைகள் உன்னுடைய பாரம்பரியத்தில் இப்போ 3 குடும்பங்கள் நோயாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டு இருக்கா? இந்த நிலைகளுக்கு மாறுபாடாக காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் மூழ்கி வந்தால் சில பாக்கியங்கள் கிடைக்கும்னு பிரத்தியார் சொன்னதும் உண்டு, நான் இப்போ சொல்வதும் உண்டு. காலம் சொல்லலாம். இனி யாருக்கும் ஆபத்தான நோய்கள் வராமல் காப்பாற்றி தரேன். ஏகமான கடன்களை வச்சு இப்போ தலையில் சுமக்க முடியாமல் உட்கார்ந்துருக்க. இந்த கடன்களுக்கு 2 நண்பர்கள் ஒரு 2 கோடி ரூபா உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. அது மூலமாக உன் கடனையும் தீர்த்து தரேன். உன் பையனை அருமையாக படித்து டாக்டர் ஆக்கியாச்சு, வெற்றியாக இருக்கலாம். கருப்பசாமிக்கு கரூர் 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 வெளி தாங்க மச்சான். கரூர் கரூர் மொத்தம் 4 உத்தரவு இருக்குது. கரூர் சாமிகிட்ட கனி கிடக்க 4 உத்தரவு கனி கிடக்க. 1 2 3 4 மகனுடைய வாழ்வை பற்றி கேட்க வந்தது யார்? பையன் எங்கே இருக்கான்? அதான் வாழ்வை பற்றி கேட்க வந்தவா. அமைதி. ராமன் ஒரு புறம், ஒரு புறம் காலில் வந்துட்டாக்கா, சீதை ஒரு புறம். எந்த ஊருப்பா? இது யாரு? அக்கா வரலாம். நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது 3ஐயும் கூட நம்ம சொல்லலாம். உங்கள் மனது தாங்குமாங்கிறது தான் எனக்கு பிடிக்கல. அதனால் நடக்க போகிற நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லி நடத்தி வச்சு தந்துட்டுமா, அதுதான் சரின்னு நினைக்கிறேன். சரியா? கால் வந்துட்டு வா, நீ இருப்பா. அவன் இஷ்டப்பட்டு கல்யாணம் நடத்திக்கிடணுங்கிற ஒரு நிலைமை அவனுக்கு இருக்குது. அது நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்டால் அந்த கல்யாணம் மங்களகரமாக நடந்துடும். நீங்கள் மறுத்துட்டிங்கன்னா கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வண்டியில் வந்து இறங்குவான். என்ன பண்ணலாம்? முடிச்சு கொடுத்துருவோமாப்பா. நீ மாற மாட்டிய, பக்கத்தில் வாங்க செல்ல மக்களே. வெற்றி மாலை கொடுப்பா. யார்கிட்ட கொடுக்கறது? மாலையை கட்டிட்டியே, யார்கிட்ட கொடுக்கறது? சகோதரனா? கொண்டா, வாடா மனம் நிறைந்த மகனே வா. கருப்பசாமிக்கு தாயும் நீ, தந்தையும் நீ. இந்த வெற்றி மாலை உன் மருமகனுக்கு மனமாலையாக இருக்கும். ஆனந்தமடைந்து வருவீர்களப்பா. செல்வமாக இருமா, சிறப்பாக இரு. மங்களமாக உன் பையன் உயர்வாக இருக்கான், பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான். சாப்பிட்டு போங்க, அறவுரையாக பிறாங்க. சொத்து சம்பந்தமான மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? கரூர் எல்லை வாப்பா. என்னம்மா சொத்து? நான் என்ன கேள்வி கேட்டேன், நீ என்ன கேட்டு வந்திருக்க? வீடு வாசல் சொத்து சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருன்னு கேட்டேன். பத்திரம் சொந்தமாக உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? கால் வந்துட்டு வா. பிடிக்கலையா? பத்திரமெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு. அது ஜெராக்ஸ் எடுத்தால் ஒரிஜினலாக வைக்கலாம்ல. நீ எல்லாம் என்ன பிள்ளை? நீ எல்லாம் காலில் வந்துட்டாப்பா. என்னம்மா? பணம் கட்டிட்டு போகலாம். சரி சரி. உன் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு 2 சொந்தக்காரங்க காரணம். சரியா? அதில் ஒன்று அந்த இடத்த விட்டு விரட்டணும்னு ஒரு நல்ல பிளான்.
நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் உனக்கு உரிமையை நான் வாங்கித்தரேன். வேறு என்ன வேணும்? பயம் இல்லை. இந்தா அப்படியே சேர்த்தாச்சே, சந்தோஷமாரு, ஆனந்தமாக வந்து சேர்ந்துருவாங்க. பேரன் பேத்தியோடு என்னை வந்து பாரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா அப்படியா? நான் நடத்துகிற தொழில் அடிக்கடி தடையாகுதுன்னு கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? இன்னொரு தடவை கால் அனுப்புவாங்க. என்னப்பா என் போட்டோ எதுவும் வச்சுருக்கியா? சரி, பக்கத்தில் வாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்து நீங்கள் உங்கள் விஷயத்தை ஃபோன்லேயும் சொல்லுதீங்களே, சாமி ஐயா எனக்கு இதை நிறைவேற்றி வச்சுருங்க, அதை நிறைவேற்றி வச்சுருங்க. டெய்லி பார்க்குறீங்களே, மண்டையை போட்டு உடச்சிக்கிடுதி அடிக்கடி. கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு ஐயனே நீரே முக்கண்ணன் முதல்வனாகுக. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருஷமாக லட்சக்கணக்கான பணங்கள் நஷ்டமாயிருக்கே தவிர வந்த வண்டி போக மாட்டேங்குது. என்னென்னா அதெல்லாம் நான் வந்து இப்போ பழையதை நிப்பாட்டத்துக்கு கூட இப்போ இடமும் நமக்கு செட் ஆகலை. அதனால் இடமாற்றம் செய்வோமா அல்லது தொழிலுக்கு வேறு வழிகளை பார்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலைகள். இதற்கிடையில் உன்னுடைய பிஸ்னஸுக்கு நிகராக இன்னொருத்தன் ஓகே பண்ணி உனக்கு போட்டி போட்டு வச்சுருக்கிறான். அவன் வச்சுருக்க இடத்துல ஒரு பல்க் இருக்குது, புரியுதா? இருக்க அவன் தான் உன் பக்கத்தில் வந்திருக்கான் பிரச்சனையை உருவாக்கி. அதனால் அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் தொழிலை வளமாக்கி தரேன். கால் வந்துடுவான். ஏன் உனக்கு அந்த அடையாளத்தை காட்டினோம்னா அவனுக்கும் உனக்கும் சில காலங்களுக்கு முன்னால் முகச்சடவு உண்டு. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா, என்ன வேணும்? உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி தலைவலி வீட்டில். இந்த தலைவலிக்கு நரம்பியல் பிரச்சனை தான், வேறு ஒன்றும் கிடையாது. செய்வனை யாரும் வைக்கலப்பா, வீணா யாரும் கற்பனை பண்ணிடாதீங்க. அப்படி எதுவுமே நடக்கவில்லை. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒருவருடைய மனத்துயரத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன செய்யணும்? பையன் பகையாக இருக்கிறேன், அவனுடைய மனத்துயரை தீர்த்து தாரேன். ஒரு 10 லட்ச ரூபா அவன் கையில் கொடுக்கியா? வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்தே கொடுக்குறியாப்பா? அவனுக்கு அதுதான் இப்போ தேவை, தெரியுமில்ல? இந்த நான் தாரேன். ஒழுங்கும் அவன் வீட்டுக்கு வருவான், வீட்டில் வந்து அடையும் கிடப்பான் பேயுள்ள. வாங்க. நீ என்ன நினைக்கிற? இப்போ கொடுத்தா அந்த பணத்தை அழிச்சிருவான். அதனால் காலம் கடந்து கொடுப்போம், அவன் உழைக்கட்டும். அதான் சீனாக்காரர்கள் சொல்லுவாங்க, மீனை கேட்டால் மீனை கொடுக்காடா, மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக்கொடு. பணத்தை கேட்டால் பணத்தை கொடுக்காடா, பணத்தை உழைக்கிறதுக்கு கற்றுக்கொடு. உண்மையா இல்லையா? ஆனால் அவன் உழைக்கட்டும்டா, நீ கண்டுக்கிடாத. என் மேலே பார்த்த போடு, சுருண்டு வருவான் பாரு. போ நீ வீட்டை காலி இப்போ வேண்டாம், போ. அது எப்படி நீ சொல்லணும்? நானே சொல்லிடுவேனே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு